அண்ணாமலை தோற்பது உறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று திமுகவாக இருக்கும் அல்லது அதிமுகவாக இருக்கும். ரெண்டும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய இரண்டு வேட்பாளர்களும், அதாவது பாஜக மற்றும் திமுக வேட்பாளர்களிடையே கடுமையான போட்டி இருக்கு. ஓகே. ஆனால் மக்களுக்கு திமுக வேட்பாளர் நிராகரிக்கிறாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, சமீப காலமாக பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது செங்கலை தூக்கி திரும்ப பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது வாக்கா மாறும் அப்படின்றத இப்போ நீங்கள் நம்புறீங்களா? நேயர்களுக்கு வணக்கம். அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் பகுதியில் போட்டியிடுகிறார். ஆனால் அவர் ஜெயிக்க மாட்டார், தோற்றுருவாங்க அப்படின்ற மாதிரி பலரும் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்றத நம்ம விரிவாக பேசுவோம். சூர்யா வணக்கம். வணக்கம் பிரதீப். அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர் பகுதியில் போட்டியிடுகிறார். இது இல்லாமல் பல வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. நிறைய முக்கியமான வேட்பாளர்கள், நட்சத்திர கேண்டிடேட்ஸ் எல்லாருமே. இதில் அண்ணாமலை அவர்கள் தோற்பது உறுதி அப்படின்ற மாதிரி பலரும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அண்ணாமலை தோற்பது உறுதி அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று திமுகவாக இருக்கும் அல்லது அதிமுகவாக இருக்கும். ரெண்டும் தவிர்த்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழராக இருக்க வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு பிரபல அரசியல் விமர்சகரோ இல்லாட்டி பிரபல அரசியல் ஊடகமோ எதுவுமே சொன்னதில்லை. காட்சி ஊடகங்களும் சரி, இணையதளமும் சரி, அண்ணாமலையுடைய வெற்றி வாய்ப்பு நிறையா இருக்குன்னு தான் சொல்லுதே தவிர யாருமே தோற்றுருவான்னு சொல்லவே இல்லை. சிங்கே ராமச்சந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு வேட்பாளர், நல்ல மக்கள் ஆதரவு இருக்க தான் செய்தவருக்கு. அதிமுகவின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கிற காரணத்தினால, அது மட்டும் இல்லாமல் திமுக மீதும் அதிருப்தி இருக்குது. ஸோ இந்த அதிருப்தி யாருக்கு ஓட்டாக கன்வெர்ட் ஆக வாய்ப்புகள் அதிகம்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழருக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். நாம் தமிழருக்குன்னு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் வேற ஒரு கேட்டகரி அவங்க. பட் காமனாக நிறைய பேர் நாம் பாஜகவை தான் ஏற்றுக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை மீது கொஞ்சம் மரியாதை அவர்களுக்கு அதிகமாகவே கூடியிருக்கு. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு திமுகவினுடைய தீவிர பிரச்சாரம்ன்றது எதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாஜக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துடும், பாஜகவை ஆதரிக்காதீங்க, பாஜக முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி, பாஜக ஒரு மதவாத கட்சி, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிர புயல் பிரச்சாரத்தில் இருந்தாங்க அவங்க. கிட்டத்தட்ட பார்த்துருப்பீங்க, இணையதளத்தில் கூட அவ்வளோ திட்டுவாங்க பாஜகவை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உடைச்சு இன்னைக்கு எண்மணின் மக்கள்ன்ற ஒரு யாத்திரையை வெற்றிகரமாக முடிச்சுட்டு கோயம்புத்தூர் பகுதியில் இன்னைக்கு வேட்பாளராக நிற்கிறார் அப்படின்னா இது ஒரு அசாத்தியமான ஒரு சாதனையாக தான் நம்ம சொல்ல முடியும். ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் பண்ணுறது. அப்படி நிற்கிறவருக்கு மக்கள் செல்வாக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி, பிரபல ஊடகங்கள்லாம் கருத்து கணிப்பு எடுத்திருக்கு. அதில் குறிப்பாக திமுகவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அதிகமான இடங்களை வெற்றி பெறும், ஆனால் பாஜக நிற்கும் இடங்களில் சந்தேகம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தொகுதிகள் மெயினாக சொல்கிறாங்க. ஒரு தொகுதி மத்திய சென்னை, இன்னொன்று தென் சென்னை. இந்த மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய 2 வேட்பாளர்களும், அதாவது பாஜக மற்றும் திமுக வேட்பாளர்களிடையே கடுமையான போட்டி இருக்குது. ஓகே. ஆனால் மக்களுக்கு திமுக வேட்பாளர் நிராகரிக்கிறாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, தயாநிதி மாறன் போகும்போது அவர் நிராகரிக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் மத்திய சென்னையோட வேட்பாளர். அந்த பகுதியில் இவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. யாருக்கு? வினோஜ் பி செல்வம் அவர்களுக்கு. சேம் அதே மாதிரி தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பெரிய இது இல்லை. ஆனால் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு நல்ல ஒரு பேர் இருக்குது. பாஜக ஓகே வச்சாங்க. இதே நிலைமை தான் கோயம்புத்தூர்லேயுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் பேசிக்காகவே அங்கே பாஜக ஆதரவாளர்கள் அதிகமான பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அங்கே முன்னணி ஓட்டு அதிகம். புரியல? இந்து முன்னணி அவர்களுடைய ஓட்டு அதிகம். அது தவிர்த்து நான் சொல்றேன், அதை தவிர்த்து நார்மலா திமுக அதிமுக ஓட்டு போடுறவங்களே நிறைய பேர் இப்போ பிஜேபி அண்ணாமலை அவர்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மைண்ட் அவங்க மாறிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம்னா இவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்புன்னு கூட சொல்லலாம் நம்ம. அப்படி இருக்கும்போது கோயம்புத்தூர்ல அதிகமான வாக்குகள் வாய்ப்பு யாருக்கு அதிகம்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு. அப்புறம் எப்படி அவர் தோப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஸோ அவர் தோக்குறதுக்கு அங்கே வாய்ப்பே கிடையாது. சிங்கே ராமச்சந்திரன் அவர்கள் ஒரு கடுமையான ஒரு போட்டியாளராக இருப்பார் அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. திமுக அங்கே விட்டுருங்க, அந்த லிஸ்ட்லேயே சேர்க்காதீங்க. நாம் தமிழர் அங்கே வேட்பாளர்களை நிறுத்தினாலும் அவர்களுக்கு கடந்த முறை எந்த அளவு வாக்கு வாங்கினாங்களோ அதை விட அதிகமாக வாங்குவார்கள் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் வெற்றி பெற அளவுக்கு வாக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம்தான். ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்கள், எல்முருகன் அவர்கள், நயினார் நாகேந்திரன், வினோஜ் பி செல்வம் அவர்கள், தமிழிசை சவுந்தரராஜன், இந்த மாதிரி நிறைய பேர் நம்ம சொல்லிக்கிட்டே போக முடியும். இவர்கள்லாம் கண்டிப்பாக வெற்றி பெற கேண்டிடேட் மாதிரி நிற்கிறாங்க.
ஆனால் தேர்தல் களம்ன்றது வேறு மாதிரி மாறக்கூடியது தான். இன்னும் கொஞ்சம் நாட்கள் இருக்குது. இன்னும் 19ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. இதுக்கு இடையில மேபி அண்ணாமலை அவர்கள் மீது வேறு ஏதாச்சும் புதுசு அலிகேஷனோ இல்லாட்டி அண்ணாமலை ஏதாவது தவறு ஏதாவது செஞ்சார்னா மட்டும்தான் அவருக்கு நாங்கள் வாக்கு குறையும். இது வரைக்கும் அவர் வந்து அங்கே தான் அவர் தான் வெற்றி வேட்பாளர் மாதிரி நிற்கிறாரு. இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் இருக்குல்ல, அது வரைக்கும் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். சமீப காலமாக பார்த்தீங்கன்னா உதயநிதி அவர்கள் பிரச்சாரத்தின் பொழுது செங்கலை தூக்கி திரும்ப வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து வாக்கா மாறும் அப்படின்றத இப்போ நீங்கள் நம்புறீங்களா? வாய்ப்பே கிடையாது. எதனால்? கடந்த முறையுமே அது வாக்காலாம் மாறவே இல்லை. செங்கலை தூக்குனது அது வாக்கா மாறலை அப்படின்னா கூட எல்லாருக்கும் வந்து ஒரு அட்டென்ஷன் ஒன்று அது கிராப் பண்ணிச்சுல்ல. கரெக்டு, நீங்கள் நல்லா கேட்டீங்க. அட்டென்ஷன் கிராப் பண்ணிச்சுன்னு அது எப்படி மாதிரி ப்ரொஜெக்ட் அது இப்போ வந்து உங்களுக்கு புரியுறபடி சொல்கிறேனே, ஒரு ஞானி, அதாவது ஞானி கூட வேணாம், இப்போ வந்து நடிகர் விஜய் எடுத்துக்கிறோம். விஜய் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது நல்லா தானே பேசுகிறாரு, அட்டென்ஷன் போகுது அவங்களுக்கு. இதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் எத்தனையோ பைத்தியக்காரங்க வந்துட்டு அறக்குறைய குண்டக்க பேசுவானுங்க, பைத்திய மாதிரி பேசுவாங்க. அவனுங்க மேலே அட்டென்ஷன் போதா இல்லையா? ரெண்டு பக்கம் அட்டென்ஷன் போகும். அது எப்படி மக்கள் ரிசீவ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து. அறிஞர் அண்ணா பேசினார்னா அது ஒரு அட்டென்ஷன், கலைஞர் பேசினார்னா அது ஒரு அட்டென்ஷன், அண்ணாமலை அவர்கள் பேசினா அது ஒரு அட்டென்ஷன், உதயநிதி பேசுறது அது ஒரு அட்டென்ஷன். இந்த நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது வரைக்கும் சொன்ன வரைக்கும் புரிஞ்சிருச்சு. அந்த இன்ஸ்டாகிராம் கம்பேர் பண்ணும்போது இன்ஸ்டாகிராம் மாதிரி உதயநிதியும் மேடையில் பேசுகிறவங்க அண்ணாமலை இருக்காரு. ஸோ வந்து உதயநிதி அவர்களுடைய பேச்சு தரமும் வந்து குறைஞ்சிருச்சு. பார்த்துருக்கீங்கன்னா இடையில ரொம்ப ஆபாசமாக பேசிட்டு இருக்காரு. நிறைய கண்டனங்கள் வருது. அவர் கொஞ்சம் வந்து அவர் வந்து திமுகவினுடைய அடுத்த நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர். நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, திமுகவினுடைய அடுத்த அவருக்கும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் தான் இப்போ போட்டியே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. இவர் என்ன ஓப்பனாக வார்த்தையை விட்டுறாரு, இவர் டபுள் மீனிங்கில் பேசிட்டு இருக்காரு. தன்னுடைய தாயினுடைய பாதத்திலையுமே நிறைய ஆண்கள் வந்து காலில் விழுந்து கும்பிட்றாங்க அப்படின்றத அவர் மறந்துட்டாரான்னு தெரில எனக்கு. ஸோ யோசிச்சு பேசணும். ஒரு இடத்துல வந்து பொது இடத்துல பேசுகிறோம், அது தேர்தல் பிரச்சாரத்தில் அப்படிலாம் பேசலாமாங்க? இப்போ ஏதாவது எதார்த்தமாக பொன்முடி அண்ணன் பொன்முடி மாதிரி எப்பயாச்சும் ஒரு இடத்துல பேசுனா பரவாயில்ல, தேர்தல் பிரச்சாரத்திலே போய் பேசுறது அது ரொம்ப தவறு. அவர் வந்து இந்த செங்கலை தூக்கி காட்டுறது எப்படின்னு கேட்டிங்களா, அது வந்து எனக்கு சின்ன பிள்ளைத்தனமாக தெரியுது, அவ்வளோதான். இப்போ வந்து உதயநிதி அவர்கள் செங்கலை தூக்கி இப்படி காட்டுறது, காட்டு ஓட்டு கேட்குறாருன்னு நீங்கள் சொன்னீங்க, ஓட்டா மாறுமான்னு கேட்குறீங்க. நம்ம குழந்தையா இருக்கும்போது அம்மா வந்து அந்த நிலாவை காட்டி சோறு ஊட்டுவாங்க. அது ஒரு அளவுக்கு தான், வளர்ந்துட்டீங்கன்னா கோவம் வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு தடவை எய்ம்ஸ் கட்டும் இப்படி தூக்கி காமிச்சிங்கன்னா ஓகே, ஒரு அட்டென்ஷன் எடுத்துக்கலாம். எல்லா தடவையும் போகிறப்ப ஃபுல்லாக அப்படி தூக்கி காமிச்சிங்கன்னா அப்புறம் மக்கள் வேறு ஏதாச்சும் தூக்கி காமிப்பாங்க. பார்த்துக்கங்க, நான் டபுள் மீனிங்லாம் சொல்லலைங்க. நான் வேறு ஏதாவது தூக்கி காட்டுவாங்கன்னா அவங்களுடைய விரலை எடுத்து காட்டுவார்கள். நாங்கள் வாக்களிப்போம் உங்களுக்கு அல்ல, வேற ஒருத்தர் ஒற்றை விரலில் உலகத்தையே மாற்ற முடியுன்றாங்க. வேற மாற்ற முடியாது என்ன? நன்றி சூர்யா. நன்றி.